ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சச்சரிதம் அத்தியாயம் 36 பார்ட் 2. இந்த செகண்டு கோவா கணவான் இருக்கார் இல்லையா, அவர் ஷாமா கிட்ட அவர் தன்னுடைய கதையை சொல்கிறாரு. எங்கிட்ட ஒரு குக்கு 35 வருஷம் உண்மையாக வேலை செஞ்சு வந்திருந்தான். ஏதோ என்னுடைய கெட்ட நேரம் அவன் புத்தி கெட்டு போச்சு. அவன் மனசு மாதிரி என்ன பண்ணிட்டான், என்கிட்ட இருந்த பணத்தையே திருடிட்டு போயிடுறான். நான் அந்த அலமாரியில் ஒரு 30,000 ரூபா கரன்சியை வச்சுருந்தேன். அந்த செவுத்தை உடைச்சி நாங்கள்லாம் ஒரு நாள் தூங்கின்னு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே பூந்து அந்த கரன்சியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டான். பாபா எப்படி 30,000 ரூபாவை அவ்வளோ அப்ராக்சிமேட்டாக கூட சொல்லாமல் அக்யூரேட்டாக சொன்னார் அப்படின்றது எனக்கு தெரியல. நான் பகலும் ராத்திரியும் உட்காந்து அழுதுன்னு இருந்தேன். என்னுடைய என்கொயரியிலையும் சர்ச்சிலையும் எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. நான் ரொம்ப கவலையிலே இருந்து இந்த 15 நாளை கழித்து கொண்டிருந்தேன். என்னுடைய வீட்டு வாசலில் இருக்கிற ரூமில் அந்த தாழ்வாரத்தில் நான் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு பக்கிரி போயிட்டு வருத்தப்பட்டு என்னுடைய நொந்து போன நிலைமையை பார்த்துட்டு நேராக வந்தார் என்கிட்ட. ஏன்பா அப்படி துன்பத்தோடு உட்காந்துருக்கேன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி என்னுடைய பணம் தொலைஞ்சி போச்சு, என்கிட்ட வேலை செஞ்சவன் தான் வீட்டு உள்ளே பூந்து செவுத்தை உடச்சி எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு. அப்போ அந்த பக்கிரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோப்பர்காவன் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அங்கே ஷிரடி ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் சாயிநாதர் அப்படின்ற ஒரு ஞானி இருக்கார். நான் அவர்கிட்ட நீ போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டேன்னா உனக்கு ஈஸியாக இந்த பணம் திருப்பி கிடச்சிரும் அப்படின்னு அந்த பக்கிரி சொல்கிறாரு. இன்னொரு ஒரு ஐடியாவும் கொடுத்தாரு எனக்கு. என்னென்னா, இந்த பணம் கிடைக்கிற வரைக்கும் நான் என்னுடைய சாப்பாட்டிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை நான் விட்டுடுறேன் அப்படின்னு நீ வேண்டிக்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த 2வது கோவா அடியவர் என்ன பண்ணுறாருன்னா, அன்னிலேருந்து நம்ம அரிசி சாதம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு ஓத்து எடுத்துட்டு அந்த ப்ரேயரை பண்ணின்னு இருக்காரு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, ஒரு 15 நாள் கழிச்சு அந்த குக்கு என்ன பண்ணுறான், தானாகவே அந்த 30,000 ரூபா பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு, நான் செஞ்ச செயலுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சது, அதனால தான் நான் அப்படி நடந்துட்டேன் அப்படின்றான். நான் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், எனக்கு நீங்கள் கொஞ்சம் பாடன் பண்ணுங்க அப்படின்றான். சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதை விட்டுறேன். எனக்கும் பணம் கிடச்சிருது, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுறது. எனக்கு இந்த ஃபஸ்ட்டு 15 டேஸில் நான் வருத்தம் பட்டு இருக்கும்போது ஒரு பக்கிரி எனக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா, அவரை நான் திருப்பி தேடி பார்க்குறேன், என்னால் அவரை பார்க்க முடியல. ஆனால் அவர் சொன்ன அந்த ஷிரடி சாய்பாபாவை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை என் மனசில் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா என்னுடைய வீட்டுக்கு வந்த அந்த பக்கிரி சாய்பாபாவை தவிர வேறு யாராக இருக்க முடியாது அப்படின்னு நான் என் மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன். என்னை பார்த்துட்டு எனக்கு தொலைஞ்சி போன பணத்தையும் அவரே கண்டுபிடிச்சி கொடுத்த ஒரு உதவி புரிந்த ஒரு கடவுள் மகான் அவராக இந்த 35 ரூபா தட்சிணைக்கு ஆர்வமாக இருப்பார். அதனால தான் எங்கள்கிட்டேருந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் எங்களை ஆன்மீக பாதையில் அழைத்து செல்கிறதுக்கு தான் அவர் முழு முயற்சியை தன் பக்தர்களுக்கு செய்கிறாரு அப்படின்னு அந்த 2வது கோவா அடியவர் ஷாமாட்ட சொல்லின்னு இருக்காரு. ஆணவமெனும் காரணத்தால் உடல் எடுத்தேன் சாயி, உந்தன் மாணவனாய் மாற்றி என்னுள் மகிமையருள் சாயி. ஆணவமெனும் காரணத்தால் உடல் எடுத்தேன் சாயி, உந்தன் மாணவனாய் மாற்றி என்னுள் மகிமையருள் சாயி. அப்படியே இன்னொரு விஷயமும் அவர் ஷாமாட்ட சொல்கிறாரு. நான் என்னுடைய சொத்து கிடச்சிடுச்சு, பணம் கிடச்ச உடனே நான் ரொம்ப செருக்கில் இருக்கேன். அந்த பண மயக்கம் என்னுடைய ப்ரேயரை அப்படியே மறக்கடிச்சிடுது. ஒரு நாளைக்கு நான் இந்த குலாபா அப்படின்னு மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல நான் இருந்தபோது தூங்கும்போது நைட்டு கனவில் பாபா நீ ஷிரடிக்கு வரேன்னியே, எங்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுருந்தியே, அது என்ன அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் உடனே என்ன பண்ணுறேன், கோவாவுக்கு போகிறேன். அங்கே போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் ரெடியாக இருக்குது. அந்த கப்பலில் ஏறி பம்பாய்க்கு போயிட்டு பம்பாயிலேருந்து ஷிரடிக்கு ட்ரெயின் மூலமாக போகலான்னு பிளான் பண்ணுறேன். ஆனால் போர்ட்டுக்குள்ளே போய் பார்த்தாக்க
அந்த கப்பல் வந்து ஏற்கனவே ஓவர் க்ரௌடடாக இருக்குது, எனக்கு வந்து உள்ளே ஏறுறதுக்கு இடம் இல்லை. அங்கே இருக்கிற அந்த கப்பல் கேப்டன் என்ன பண்ணுறான், பிளேஸ் இல்லை, அதனால் நீ உள்ளே போக முடியாதுன்னு சொல்லி என்னை நிராகரிச்சிடுறான். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு கப்பலில் இருக்கிற ஒரு க்ரூ அவர் என்ன பண்ணுறாருனா, எனக்கோசரம் அந்த கேப்டன்கிட்ட பேசி என்னை கப்பலில் அலோவ் பண்ணி அலாட் பண்ணி விட்டுறாரு எனக்கு ஒரு சீட்டை. நான் அப்படியே அந்த கப்பல் மூலிமா ட்ராவல் பண்ணி அந்த கரைக்கு போய் பம்பாய் வந்துட்டேன். பம்பாயிலேருந்து ட்ரெயின் ஏறி நான் இங்கே பாபா கிட்ட வந்துட்டோம். அப்படி தான் நாங்கள் இங்கே 2 பேரும் வந்தோம். இந்த 35 ரூபா நான் வேண்டிக்கவே இல்லை, அரிசி சாதம் தான் நான் விடுறேன்னு பாபாட்ட வேண்டிட்டேன். அவர் முதல் கோவா கனவான்மனா அவர் 15 ரூபா வேண்டிட்டார், அவருக்கு சம்பளம் 700 ரூபா போச்சு. நான் எந்த பணத்தையும் வேண்டிக்கல, ஆனாலும் என் பணத்தை அவர் வந்து நிராகரிக்கிறாருன்னா பணத்துக்கோசரம் அவர் பண்ணல. அது மட்டும் இல்லை, பாபா எந்த ஒரு ஸ்க்ரீனும் அவருக்கு மறைப்பு இல்லை, எங்கேயுமே வியாபித்து இருக்கிறதுனால எல்லாம் அறிஞ்சவர் அப்படின்றது தான் நாங்கள் நம்புகிறோம். எங்கள் வீடு எங்களுடைய ஊர் எங்கேயோ இருக்குது. என்னுடைய பணத்தையும் அவர் வந்து மீட்டு கொடுத்து அவர்கிட்ட என்ன ஷிரடிக்கு வான்னு சொல்லி கனவு மூலம் எங்கிட்ட சொன்ன ஒரு பெரிய அந்த நிகழ்ச்சி தான் எனக்கு ஒரு பெரிய நல்ல அதிர்ஷ்டம். நாங்கள் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்தை தான் பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவா அடியவர் என்ன சொல்கிறாரு ஷாமாட்ட, நீங்கள்லாம் ஷிரடியில் பிறந்திருக்கீங்க இல்லையா, நீங்கள்லாம் இங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்கல்ல, நீங்கள் தான் எங்களெல்லாம் விட ஜாஸ்தி நீங்கள் வந்து ஒரு எல்லையற்ற ஒரு பாபாவுடைய பாசத்தையும் அன்பையும் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இந்த ஷிரடியில் அதிர்ஷ்டம் வாய்ந்த மக்களாக இருக்கீங்க. பாபா இங்கே விளையாடி சிரித்து நடந்து உங்களோட உறவாடி செய்கிற இவ்வளோ நாளும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் தான் நிஜமாகவே வந்து புண்ணிய செஞ்ச பக்தர்கள். உங்களுடைய புண்ணியத்தை வந்து நம்மளால் கணக்கே பண்ண முடியாது. அதுதான் உங்களுடைய புண்ணியத்தினால தான் பாபாவே வந்து இங்கே ஷிரடியில் வந்து மனித ரூபத்தில் அவதரித்து உங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எங்களுடைய தத்தர் தான், அவரே தான் எங்களுடைய வேண்டுதலுக்கு கட்டளை இட்டார். அவரே என்னை கோவா பக்கம் வர வச்சு அந்த கப்பலில் எனக்கு ஒரு இடத்தையும் கொடுத்து என்னை ஷிரடியில் சேர்த்துருக்காரு. இப்படிப்பட்ட ஷிரடி சாயிநாதர் எங்கு நிறை பேரறிவுக்கும் அவருடைய ஒரு ஆற்றலுக்கும் ஒரு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2வது கோவா கணவான் தன்னுடைய இந்த இன்சிடெண்ட்டை ஷாமாட்ட சொல்லி அந்த இதை அவர் அப்படியே முடிச்சிடுறாரு. பாபாவுடைய எங்கு நிறை பேரறிவையும் அவருடைய பேராற்றலையும் எப்பவுமே அவர் நிரூபிச்சுருக்காருன்னு 2வது கோவா கணவான் ஷாமாட்ட சொல்லி தன்னுடைய உண்மை கதையை முடிச்சிடுறாரு. நம்ம ஜென்ரல் லைஃப்பில் சில நேரத்தில் நம்ம பணத்தை தொலைச்சிருப்போம். அதை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம கர்மா கழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகிடணும். சொந்த வாழ்க்கையிலையோ சரி, இல்லை வேறு ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யும்போது நம்ம எதையாவது லூஸ் பண்ணியிருந்தால் அதையே பற்றி நினச்சின்னு இருக்காமல் ஒரு ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் நம்ம என்ன தொலைச்சோமோ அதை தாண்டி நம்ம 10 பங்கு சம்பாதிக்கிறதுக்கு கடவுள் அருள் வழி கொடுப்பாருன்னு நம்ம நம்பணும். யாராவது யாசகம் கேட்டு வந்தால் முடிஞ்சதை கொடுத்துருங்க, முடியலைன்னா தள்ளி போயிடலாம். கொடுத்ததுக்கப்புறம் அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பணம் அப்படின்றது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய தடை அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஓம் ஸ்ரீ சாய்ராம். எந்த ஜென்ம பாகியமோ சத்குருனின் காட்சியே, உந்தன் பத தரிசனமே சத்தியத்தின் சாட்சியே, ஞானமெனும் வாழ்வுதனை கண்ணால் கண்டேன் சத்குருவன்